ரஷ்யா வெர்சஸ் நேட்டோ. ரஷ்யா வெர்சஸ் உக்ரைன்ங்கிறது அப்படியே நேட்டோ நாடா மாறிட்டு வருது. அதுக்கான காரணம் தொடர்ந்து எஸ்கலேஷன். எஸ்கலேஷன்னா அந்த நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க மேல இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்கன்னு குற்றம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அது கைகலப்பாயிரும் அப்படிங்கிறது போல தான் இதில இருக்கக்கூடியது. முதல்ல வாக்குவாதம், அடுத்தது கைகலப்பு. ஸோ வாக்குவாதத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நேட்டோ நாடுகள் என்டர் ஆயிருக்காங்க. நார்மலா இது போல நடக்கிற விஷயம் தான். ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஐய்யய்யோ! நடந்துச்சு. ஐய்யய்யோ! என்னைய தொட்டுட்டான் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா சீன்கள் வந்து பண்ணா நேட்டோ நாடுகள் தரப்புலருந்து வந்துகிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா இப்போ எஸ்தோனியா. நேத்திக்கு நம்ம லாத்வியாவோட கடலோரங்கள் பகுதியில பார்த்தீங்கன்னா, பீச்ல உடைஞ்சு போன ட்ரோன்கள கண்டெடுத்தாங்க. இப்போ எஸ்தோனியா கிளம்பி வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி லாத்வியா சொல்லியிருந்தாங்க. இப்போ எஸ்தோனியா வந்து ஒருத்தவங்களும் மாறி, மாறி வந்து பார்த்தீங்கன்னா, இது போல வாக்குவாதத்துல ஈடுபட்டுருக்காங்க. ரஷ்யாவோட விமானம் இருக்கு இல்லையா? MiG-31 ரக ஃபைட்டர் ஜெட். எங்களோட ஏர் ஸ்பேஸ வயலேட் பண்ணிடுச்சு. 19 செப்டம்பர் 3 ரஷ்யன் MiG-31 ரக ஃபைட்டர் ஜெட் எங்களோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ள என்டர் ஆகி அத்துமீறி நுழைஞ்சு கல்ஃப் ஆஃப் ஃபின்லாண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பகுதிகள்லாம் பறந்துகிட்டு இருந்திருக்கு. அதுவும் 12 நிமிஷம் பறந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்தோனியா தரப்புலருந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம, போலாண்டோட பார்டர் கார்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க தரப்புலருந்து என்ன குற்றச்சாட்டுகள் வந்திருக்குன்னா, அதாவது 2 ரஷ்யாவோட ஃபைட்டர் ஜெட்ஸ் MiG-31 ரக ஃபைட்டர் ஜெட்ஸ். ஸோ அவங்க ரொம்ப தாழ்வா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கலினின்கிராடு, போலாண்டு, லித்துவேனியா. ஸோ இதுக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பால்டிக் சீல ஒரு ஆயில் ரிக் இருக்கு. ஸோ அந்த ஆயில் ரிக் மேல வந்து பார்த்தீங்கன்னா, இது போல ரஷ்யாவோட விமானங்கள் பறந்து வந்திருக்கு. ஸோ அப்படி பறந்து வரும்போது, ஒரே செக்யூரிட்டி த்ரெட்டா இருக்குங்க. அந்த ஏரியாவோட செக்யூரிட்டி ஜோனையே வயலேட் பண்ணிட்டாங்க ரஷ்யா அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான கண்டனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நாட்டோ நாடுகள் வெம்படையா பண்றாங்க ரஷ்யா. வம்படையா பண்றாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி கலினின்கிராடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, தள்ளி இருக்கு. இந்த பால்டிக் சீல தாண்டி வந்து தான் இருக்கு. ஆல்ரெடி ரஷ்யா நம்ம செய்தி ஒண்ணு பார்த்திருப்போம். ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபின்லாந்து கிட்ட கேட்டிருந்தாங்க. உங்களோட அ வான் பரப்பு, இந்த கடல் பகுதி இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல ரீடிஃபைன் பண்ணணும். அதெல்லாம் வந்து சொல்லுங்க அப்படிங்கிற கேட்டிருந்தாங்க. ஏன்னா, எப்போ ஃபின்லாந்து நாட்டோ நாடுகளுக்குள்ள சேர்ந்தாங்களோ, அப்ப எதிரி நாடு தான் ரஷ்யா. அப்போ எது உங்களோட பகுதி, எது எங்களோட பகுதின்றத சொல்லுங்க அப்படிங்கிற வரையறை வந்து பண்ண ரஷ்யா தரப்பு வந்து கேட்டிருந்தாங்க. அது ஃபின்லாந்து, ரஷ்யாவும் பேசியிருக்காங்க. ஸோ அந்த டைம்ல இருக்கனால ரஷ்யா வந்து ரஷ்யா கிட்ட இப்ப ஃபின்லாந்து எதுவும் சொல்ல முடியாது. அவங்களோட ஜோன் எதுவோ அத தாண்டி வந்து பண்ணா ரஷ்யா அங்க பறப்பாங்க. ஏன்னா, அங்க பல நாடுகள் இருக்காங்க. ஸோ பல நாடுகள் இருக்கும்போது ஒரு நாடுகளும் எல்லை அப்படிங்கிறத வரையறுத்துட்டு இன்டர்நேஷனல் ஜோன் அப்படிங்கிற விட்டுருப்பாங்க. ஏன்னா மத்த நாடுகள்லாம் போக வரணும் இல்லையா? இப்ப நார்மலா ஒரு இடம் வாங்குறோம். நம்ம இடத்த சுத்தி வர எல்லாரும் இடம் வச்சிருக்காங்க. நம்ம இடத்துக்கு போற வரதுக்கு வழி இல்லைன்னா என்ன பண்றது? கண்டிப்பா இடம் விட்டுத்தானே ஆகணும். ஸோ அதுபோல ஒரு இன்டர்நேஷனல் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த இன்டர்நேஷனல் ஜோன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட விமானங்கள், கப்பல்கள் போகும். இந்த பால்டிக் சீ வழியா போகும். ஸோ அப்படி போகும்போது இந்த டென்மார்க் வழியா தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளிய போய் ஆகணும். பால்டிக் சீலேருந்து வெளிய போணும்னா டென்மார்க் வழியா போய் ஆகணும். ஆனா இப்போ பால்டிக் சீக்குள்ளேயே தான் இந்த கலினின்கிராடு இருக்கு. அது ரஷ்யாவோட ஒரு பகுதி. இப்ப ரஷ்யா எதுனாலும் கப்பல் வழியாவோ, இல்ல வான் வழியாவோ அந்த கலினின்கிராடுக்கு ரீசப்ளை பண்ணி ஆகணும். அப்ப பண்ணும்போது இங்கிருந்து விமானங்கள் போறது, கப்பல்கள் போறதுங்கிறது நார்மலா நடக்கக்கூடிய விஷயம் தான். இப்ப அதுக்கு வந்து வயலேட் ஒரு தடவையும் பண்றாங்கன்னு சொன்னா, இது எப்படிங்க அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் வந்து கேள்விகள் இருக்கு. பட் இருந்தாலும் ரஷ்யாவை கூப்பிட்டு கேட்டுக்கிறாங்க. எங்களோட ஸ்பேஸ் வயலேட் ஆயிருச்சு, எங்கள நீங்க தொட்டுட்டீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தரப்புல இருந்து எல்லாம் போச்சு, அது போச்சு, மானம் போச்சு, மரியாதை போச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தரப்புல இருந்து கதறினதுனால ரஷ்யா தரப்புல என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, சும்மா இருங்க ரீடிப்ளாய் பண்ணிக்கிறோம். எங்களோட பகுதி கலினின்கிராட் இருக்கு இல்லையா? உங்களோடதெல்லாம் நாங்க வயலேட் பண்ணல. எங்களுக்கு பகுதி என்னன்னு தெரியும். நாங்க எங்களோட இன்டர்நேஷனல் ஸ்பேஸ்ல தான் பறந்து போனோம். அந்த பகுதியில போய் கலினின்கிராட்ல வழியா வந்து பார்த்தீங்கன்னா, கலினின்கிராடுக்கு போயிருக்கோம். பால்டிக் சீ வழியா அவ்வளோதான். ரீடிப்ளாய் பண்ண எங்களோட விமானங்கள் அவ்வளோதான். மத்தபடி ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு வந்து தெளிவும் படுத்தியிருக்கிறாங்க. இப்போ நாட்டோ நாடுகள்ல இவங்களுக்கெல்லாம் வந்து பண்ணா அசிங்கம், அவமானம், அவமரியாதை இது போல விஷயங்கள் ஆயிப்போச்சு இல்லையா? ஸோ இதனால இவங்களுக்கு தெரப்பி செஷன் வேணுமா இல்லையா? நேட்டோவோட தெரப்பி செஷன் நடந்திருக்கு. எல்லாரும் ஒருங்கிணைஞ்சிருக்காங்க. எல்லாரும் வந்து பண்ணா கண்டனம், 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 கண்டனம்னு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கண்டனங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கு தெரிவிச்சுக்கிறாங்க. வேணும்னே செஞ்சிருக்காங்க. எங்கள அது பண்றதுக்குன்னே செஞ்சிருக்காங்க ரஷ்யா அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கே டயர்டா இருக்கு இத பேசி, பேசி. அவங்க எப்படிதான் டயர்ட் இல்லாம பேசிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா இதுவும் ஒரு செய்தியா நடந்திருக்கு. இது ஒரு மிக பெரும் அளவுல விஷயமா வந்து பார்த்தா நடந்திருக்கு. எது எப்படியோ பாவம் ரஷ்யா அங்கேருந்து விமானம் கொண்டு போய் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வச்சதுக்கு என்ன ஆக்க போறா அப்படிங்க போல இருக்கு.
அடுத்தது இந்த ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பண்ண தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு, உக்ரைனோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வேற யூனிவர்ஸ்ல இருக்கேன். ஸோ அதனால இங்க வந்து அப்படி இல்ல. அவர் இருக்கக்கூடிய யூனிவர்ஸ்ல ரியாலிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் வந்து முன்னேறிட்டு இருப்பாங்க போல தெரியுது. உக்ரைனோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டொனஸ்க் பகுதியில வந்து பார்த்தா முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. கவுண்டர் அஃபென்சிவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல. இந்த டொனஸ்க் பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது போலலாம் கூட கமெண்ட் செக்ஷன்ல பார்க்க முடிஞ்சிச்சு. ஆக்சுவலா சண்டை நடக்கக்கூடிய பகுதி கிரே ஜோன் இருக்கும். இந்த டீப் ஸ்டேட்டே எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். ரெட் கலர்ல இருக்கிறதுலாம் வந்து பண்ணா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. கிரே கலர்ல இருக்கும். அது ஒரு மைல்டான கலர்ல இருக்கும். ஸோ அந்த கலருக்குலாம் சண்டை நடந்துட்டு இருக்கக்கூடிய பகுதிகள். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலருக்கெல்லாம் உக்ரைன் மீட்டெடுத்த பகுதிகள் அப்படின்னு இருக்கும். அதாவது இவங்க ஒரு கோடு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க அந்த டொனஸ்க் பகுதியில. அந்த டொனஸ்க் நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். முதல்ல அந்த இடத்துல வந்து பார்த்தா சபட்டாஜ் ஆக்டிவிட்டிஸ் தான் பண்ணுவாங்க. பிஹைண்ட் எனிமி லைன்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த இடத்துல ரஷ்ய வீரர்கள் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஊடுருவி போய் இருப்பாங்க, பதுங்கி இருப்பாங்க, அவங்க தாக்குதல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ரஷ்யாவோட பிரசன்ஸ் இருக்கு. முழு கட்டுப்பாடு அந்த நீளத்துக்கு யாராலையும் எடுக்க முடியாது ஃபர்ஸ்ட். ஸோ சண்டை நடந்துட்டு இருக்கக்கூடிய பகுதிகள் கிரே ஜோன், அதுக்கப்புறம் முழு கட்டுப்பாடு. முதல்ல ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல சண்டை நடக்கும். சண்டை நடந்ததுக்கு அப்புறம் உக்ரைனோட வீரர்கள் அங்கே பதுங்கி இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தா கிளியர் பண்ணுவாங்க. டிராப்ஸ் இருக்கும். பல விஷயங்கள் இருக்கு. நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். எப்படி முன்னேறுவாங்க, என்னென்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு, முன்னேறதுக்கு அப்புறம் என்னெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்த்துருப்போம் சேனல்ல. தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ இது போல அந்த பகுதிகளுக்குள்ள போறாங்கன்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கும். அந்த பகுதிகள்லாம் இப்பதான் சபட்டாஜ் டீமே உள்ள என்ட்ரு ஆயிருக்கான். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தா நாங்க இது பண்ணிட்டோம், நாங்க அது பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு நாள் அதை ரெட் கலர்ல மார்க் பண்ணி காமிச்சிட்டு இன்னொரு நாள் அதுல கிரீன் கலர்ல மார்க் பண்ணி காமிச்சா எப்படி? ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் அந்த பகுதியெல்லாம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னாங்களா அப்படின்னு கேள்வி வருது. அந்த பகுதியில இப்போ வரைக்கும் ரஷ்ய தரப்புல இருந்து எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னு அவங்க சொல்லவும் இல்லை, கிளைம் பண்ணவும் கிடையாது. அங்க சண்டை நடக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. இவங்களா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் ரெட் கலர்ல வரைஞ்சி வச்சுட்டு அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா இல்ல அது வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அவங்க சொன்னாங்கன்னா எப்படி அப்படிங்கிற கேள்வி இருக்கு. எது எப்படியோ இப்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லையா? இந்த விளோடிமிர்வ்கா ஏதாவது நம்ம கேட்டோம் இல்லையா? டீப் ஸ்டேட்ல வந்து என்னப்பா ஒன்னுத்தையும் காணும் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து பார்த்தேன் உக்ரைனோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் புஷ் பண்ணி விட்டுட்டாங்க ரஷ்யாவை அப்படின்னு வெளியே தள்ளி விட்டுருக்காங்க அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. ஆனா அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா எனிமி அட்வான்ஸ்டு அப்படிங்கிற வந்து பார்த்துருக்காங்க போட்டிருக்காங்க இல்லையா? இதுல இந்த விளோடிமிர்வ்கா இதுக்கே நான் வரேன். ஆக்சுவலி அது கிரே ஜோன் தான். நீங்க அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். சுத்தி வர கிரே ஜோனா இருக்கும். ஸோ அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா விளோடிமிர்வ்கால உக்ரைனுக்கு ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. இது அஃபென்சிவ் கவுண்டர் அஃபென்சிவ்லாம் வராது. கவுண்டர் அஃபென்சிவ் அப்படின்னா ரஷ்யாவோட முன்னேற்றம் ஒரு பகுதியில் தடுத்து இருக்கணும். நடந்திருக்கா இல்லையான்றத உக்ரைன் சொல்றதையே நம்ம வச்சு பார்க்கலாம் பாருங்க. இப்போ உக்ரைன் என்ன சொல்றாங்கன்னா எனிமி ஹாஸ் அட்வான்ஸ்டு நியர் ஷக்ரோஃப்கே அப்படின்னு ஒரு பகுதி, ஹிந்தனிஃப்கே அப்படின்ற ஒரு பகுதி, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷெலண்ட்ரோஹோவ் அப்படின்ற ஒரு பகுதி, ரெண்டாவது ஜெல்னிதோவா அந்த ஒரு பகுதி, ரெண்டாவது நோவாயோனிவ்கா. ஸோ இந்த பகுதிகள்லாம் ரஷ்யா அட்வான்ஸ் ஆயிருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எனிமின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கள ப்ரோ உக்ரைனியன்ஸ் உக்ரைனில் இருக்கக்கூடிய நபர்கள் தான். ஸோ அவங்க எனிமீஸ்ன்னு சொல்லுவாங்க. எனிமீஸ்னாலே ரஷ்யா தான். நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இத்தனை பகுதிகளை முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறதோட அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஸோ முன்னேற்றம் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு இருக்கு. ஸோ முன்னேற்றம் இருக்குது அப்படிங்கும்போது உக்ரைனோட அஃபென்சிவ் ஆப்ரேஷன் கவுண்டர் அஃபென்சிவ்ங்கிறது செல்லுபடி ஆகலை. அது கிளியரா இதில் இருக்கக்கூடிய விஷயத்திலே நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுவும் கிந்தனிஃப்கா இருக்கு இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா கர்கிவ் பகுதி. இது குப்பியான்ஸ்க்கு மேல் புறத்துல வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறி இருக்காங்க. எதுக்குன்னா அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி பண்ணிக்கிறதுக்காக. இந்த இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா பைப்லைன் ஆப்ரேஷன் திரும்பி ரஷ்யா பண்ணிட்டாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பகுதிகள் அதை சுற்றியும் சேஃப்டி பண்ணுறதுக்காக அந்த இடத்துல இந்த கிந்தனிஃப்காவை நோக்கி முன்னேறிட்டு இருக்காங்க. அதை கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்க பார்க்கணும். ஸோ அஃபென்சிவ் ஆப்ரேஷன் எடுத்தோடனே அது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுது. முதல்ல ஒரு டீமாக போவாங்க, போய் அந்த இடத்துல சண்டை பிடிப்பாங்க, கிளியர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வீரர்கள் அதிக அளவில் டிப்ளாய் ஆவாங்க. அதுக்கப்புறம் அங்கே உக்ரைனோட வீரர்கள் ஒருத்தராக துரத்தி விடுவாங்க, சில நபர்கள் அரெஸ்ட் பண்ணுவாங்க, சண்டை நடக்கும், என்ன வேணாலும் நடக்கலாம். முடிவில் அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வளைச்சதுக்கு அப்புறமா உள்ள எந்த ஒரு சப்ளை வராமல் கம்ப்ளீட்டாக நியூட்ரலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ட்ராப்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு இவங்க செட்டில் ஆகிறதுக்கான வேலைகள்லாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா டெரிட்டோரியல் டிஃபென்ஸ் டீம் வரும். இவங்க சண்டை பிடிச்சவங்க கொஞ்சம் பின்னாடி வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த டீம் ஃபுல்லாக செட்டில் ஆனதுக்கப்புறமா ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் மேலே நோக்கி போவாங்க. அப்போ தான் இந்த பகுதி முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். எப்படியே டெரிட்டோரியல் டிஃபென்ஸ் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய டீம் இந்த அசால்ட் பிரிகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் மேலே போவாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துக்கு சுற்றி வர அவுட் போஸ்ட்லாம் வைப்பாங்க. இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. நான் சும்மா
பதிவு சிறுசா சொல்லணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஷார்ட் பண்ணி சொல்றேன். இதெல்லாம் முக்கியமான விஷயம். இதெல்லாம் கண்டிப்பா செய்வாங்க அப்படிங்கிற விஷயம். இப்பதான் இந்த பகுதி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்னு அர்த்தம். இப்பதான் அங்க அட்வான்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் வந்து திருப்பி பிடிச்சிருக்காங்க. சண்டை நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அதை வந்து கவுண்டர் அஃபென்சிவ்னு எடுத்துக்க முடியாது இல்லையா? கவுண்டர் அஃபென்சிவ்னா அவங்க முன்னேற ஆரம்பிச்சிடணும். ரஷ்யா வரும்போது தடுத்து நிறுத்துறதுலாம் கவுண்டர் அஃபென்சிவ் கிடையாது. அவங்க முன்னேறி வரணும். ரஷ்யா வர டைரக்ஷன்லயே முன்னேறி வரணும். இல்லை வேற ஏதாவது டைரக்ஷன்ல முன்னேறும் போது ரஷ்யாவோட அஃபென்சிவ் ஆப்ரேஷன் தடுக்கணும். இது போல விஷயங்கள் நடந்தாதான் உண்டு. அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்கிவ் பகுதிகளை இந்த கிந்தனிஃப்கா இந்த பகுதியை பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்தது இந்த டீப் ஸ்டேட்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷக்கோவே அப்படின்னு ஒரு பகுதி அவங்க மென்ஷன் பண்றாங்க இல்லையா? டொனஸ்க் பகுதி தான் இது. இந்த விலோடிமிர்ஃப்கா இருக்கு இல்லையா? அதோட வடக்கு பகுதியில இருக்கு. அதாவது விலோடிமிர்ஃப்காவை பிடிக்கிறதுக்காக சண்டைகள் நடந்துட்டு இருக்கு. அது கிரே ஜோனா இருக்கு. இருதரப்புலையும் பெருமளவுல எந்த ஒரு பவரும் இல்லை. அப்படி இருக்கும்போது விலோடிமிர்ஃப்காவை நோக்கி ஒரு தாக்குதல் பண்ணிட்டு இருக்கும்போது விலோடிமிர்ஃப்காவோட தெற்கு பகுதி அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வடக்கு பகுதிகளை சுத்தி வர்றதுக்காக இந்த ஷக்கோவே அந்த பகுதியை தாக்குதல் பண்ணிருக்காங்க. அதுல முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. ஒன்ஸ் இந்த ஷக்கோவே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுல வந்துருச்சுன்னா விலோடிமிர்ஃப்காவுக்கு வரக்கூடிய எந்த சப்ளைஸும் வராது உக்ரைனுக்கு. அதுக்கப்புறம் அவங்களால முடியாது. இந்த பகுதி அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்ததுக்கு அப்புறமா விலோடிமிர்ஃப்காவும் சைமல்டேனியஸா அட்டாக் பண்ணி எடுத்தாதான் இந்த ரெண்டு பகுதியும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்ததா அர்த்தம். ஸோ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எல்லா ப்ராசஸும் லூப்பிங்ல நடந்ததுக்கு அப்புறம் இந்த பயிலும் முன்னேறி போய் அவுட் போஸ்ட் தான் வைப்பாங்க. அப்பதான் இது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுல வந்துருச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் இங்க சண்டை நடக்குதுன்னு தான் அர்த்தம். இது கவுண்டர் அஃபென்சிவ் அப்படிங்கிறது உக்ரைன் கிளைம் பண்ணவே முடியாது. அதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். அடுத்தது இது வந்து டொனஸ்க்கு பேல அவங்க முன்னேறிட்டாங்க அப்படின்றத எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தெரியல. எது எப்படியோ இப்போ இது போல வந்து பாத்தீங்கன்னா இதே டொனஸ்க் பயில வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது சந்திரோஹோவ் அப்படின்னு ஒரு பகுதி. இது வந்து இந்த ஜெலனி தோஹா இருக்கு இல்லையா? இந்த லிமன் பகுதியிலேருந்து முன்னேறாங்க இல்லையா? இந்த ஜெலனி தோஹா இருக்கட்டும், இந்த ஷிந்திரின்கி ஹோலோ பேர் கொஞ்சம் கட்டாவில் சாண்ட்ரே ஹலோ இந்த பகுதி இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் இந்த லிமன் பகுதியை நோக்கி பிடிக்கிறதுக்காக ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. இதான் உக்ரைன் தரப்பு வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க. அடுத்த நோவோயுனிஃப்கா 2 நாளா பார்த்துட்டு இருக்கோம். ஜாப்ரோசியா பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் கள நிலவரம். ஜாப்ரோசியா, டொனஸ்க், கர்கிவ் எல்லா இடத்துலையும் சைமல்டேனியஸா ரஷ்ய தரப்பு வந்து ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் எடுத்துட்டு இருக்காங்க. முன்னேறிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையும் கவுண்டர் அஃபென்சிவ் பண்றாங்க, ஒரு இடத்துல தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க முன்னேற்றத்தை, ரஷ்யாவோட முன்னேற்றம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் இல்லை. கடந்த 7-8 மாசமா ரஷ்யா தொடர்ந்து முன்னேற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. பகுதிகளை பிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. மாத்விகாக்கு முன்னாடி இருந்து பார்த்துட்டு இப்போ ஆத்விக்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்காங்க ரஷ்யா. ஸோ அப்போ அஃபென்சிவ் ஆப்ரேஷன் ரஷ்யா தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. லூப்பிங் நடந்துகிட்டே இருக்கு. அடுத்தது தாக்குதல். இப்ப தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க்ல பயங்கரமான அட்டாக் நடந்துட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டிலாம் பயங்கரமா தீப்பிடிச்சு செஞ்சுட்டு இருக்கு. வேர்ஹவுஸ் ஃபெசிலிட்டிஸ் அட்டாக் நடந்துட்டு இருக்குன்றாங்க. ஃப்ரண்ட்லைன் டவுன் ஆயிடுச்சு. 6-7 செட்டில்மெண்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்தா டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க்ல ரஷ்யா பிடிச்சிட்டாங்க. ஸோ பிடிச்சதுக்கு அப்புறமா இப்போ இங்க இருக்கக்கூடிய பகுதிகள் வேர்ஹவுசஸ் எல்லாத்தையும் சூறையாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த ஒரு ஒப்லாஸ்ட் மிக பெருமளவுல போருக்குள்ள என்ட்ரு ஆயிருக்கு. ஸோ அதான் இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். எந்த பயிரை தாக்குதல் பண்ணிக்கிறாங்க, என்ன இழப்புகள் ஏற்பட்டிருக்கு, எத்தனை ட்ரோன்கள் வந்திருக்குன்றத உக்ரைன் தரப்பு வந்து ரிப்போர்ட் பண்ணும்போது அடுத்தது பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு வீடியோ பதிவுகளில் டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க பொழந்தெடுத்துட்டு இருக்காங்க ரஷ்யா. இப்போ அடுத்தது நாட்டோவோட எஸ்கலேஷன். உக்ரைனும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இது போல விஷயங்கள்லாம் இருக்கும்போது ரஷ்யாவும் ரெடியா இருக்கணுமா இல்லையா? ஸோ ரஷ்யா அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் டிஃபென்ஸ் என்டர்பிரைஸை வந்து பார்த்தீங்கன்னா போய் விசிட் பண்ணிக்கிறாரு. அதுவும் குறிப்பா பிரேம் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இருக்கும் இல்லையா? அதுவும் அட்வான்ஸ்டு பேரல் ஆர்ட்லரி மல்டிபிள் ராக்கெட் லான்ச் சிஸ்டமோட பேரல். இந்த பேரல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் இருக்கு. நான் 19வா சொல்றேன். இப்படித்தான் அப்படிதான் இல்லை. நார்மலாக எந்த ஒரு ஆர்ட்லரியா இருந்தாலும் சரி, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா இருந்தாலும் சரி, எம்எல்ஆர்எஸ்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மிசைல்ஸ் ராக்கெட்ஸ்லாம் லான்ச் பண்றாங்க பேரல். அந்த பேரல் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதனால யூஸ் இருக்கும். சொல்ல வரேன், சும்மா டெம்பரரியாக சொன்னேன். ஒரு 100 பேரல் 150 பேரல் சாரி ஒரு 100 மிசைல் இல்லை 100 ஆர்ட்லரி கிட்ட ஃபயர் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அந்த பேரல் வீக்காக ஆரம்பிக்கும். அப்போ வந்து பண்ணா ரெடி பண்ணும் 1000 மிசைல்ஸ் 1000 ஆர்ட்லரி இது போல வரைக்கும் சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிற சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதையவே யூஸ் பண்ணி நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த லெவல் வச்சு அட்டாக் பண்ணுவாங்க இல்லையா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது துல்லியத்தன்மை, தாக்குதலோட துல்லியத்தன்மை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதாயிடும். ஸோ துல்லியத்தன்மை மிஸ் ஆகுது அப்படின்னா இழப்புகள் ஏற்படாது, தாக்குதல் பண்ணது வேஸ்ட் ஆகும், முன்னேறக்கூடிய வீரர்களுக்கு சப்போர்ட் இருக்காது. ஸோ இப்போ ரஷ்யா அந்த பேரலை அதிகப்படியாக ப்ரொடியூஸ் பண்ணணும், அதை மெயின்டைன் பண்ணணும், அதை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கான வேலைகள் இதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ இதையும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் டைரக்டாகவே போய்
பார்வையிட்டு இருக்காரு. அந்த பேரல்ஸும் அதிகப்படியா டெவலப் ஆயிட்டு இருக்கு, ரிப்பேரும் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல அவர் நேராவே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, லார்ஜ் ஸ்கேல் போருக்கு பல வருஷத்துக்கு நாங்க தயார் தான் அப்படிங்கிறதோட சொல்லாத ஒரு மெசேஜ ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்த உலகத்துக்கு குடுத்துட்டு இருக்காரு. நேட்டோ நாடுகள் உள்ள வராங்கன்னா ஒரு மிக பெரும் அளவுல போர் கண்டிப்பா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல. என்ன நடக்கும்ன்றதை வெயிட் பண்ணி பார்த்தரலாம். ஆனா அது வரைக்கும் யூரோப்பியன் யூனியன் தாங்குவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா 8 யூரோப்பியன் யூனியன் நாடுகள் இப்ப வரைக்கும் EUல கொண்டு வரக்கூடிய அந்த 19வது கட்ட பொருளாதார தடைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதுல மிக முக்கியமான ஒரு நாடு பெல்ஜியம். இந்த பெல்ஜியம்ல தான் ரஷ்யாவோட அதிகப்படியான அசட் இருக்கு. இதனால தான் பெல்ஜியம் இப்ப வரைக்கும் தொறதுக்கு விடுறதில்ல. பெல்ஜியம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கேஸை நம்பி இருக்காங்க. அடுத்தது கிரீஸ் ரஷ்யாவோட கேஸை நம்பி இருக்காங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ரொம்ப ரொம்ப தேவைதான். கிரீஸ் ஒன்றும் பெருசா எதுவும் பண்ணிக்கிறது இல்லை. ஆனா மேபி சைலண்டா சிலதெல்லாம் செய்யறதா சொல்றாங்க. ஆனா ரஷ்யாவோட இந்த ஷேடோ டேங்கிங்க்கு அதிகப்படியா ஹெல்ப் பண்றதே கிரீஸ் அப்படிங்கிறது போலயும் இருக்கு. சில விஷயங்களும் செய்யறாங்க மனிதாபிமான அடிப்படையில. கண் முன்னாடி வந்து தெரியிற மாதிரி உக்ரைனுக்கு செய்யறாங்க. சில விஷயங்கள் தெரியாமையும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க கிரீஸை. பட் ஆனால் பேச்சுக்கள் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை கிரீஸை பொறுத்தவரையும். அடுத்தது ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா. இவங்களை சொல்லவே வேணாம். ரஷ்யாவுக்கு ஆதரவாக தான் இப்போ வரைக்கும் இந்த 2 அரசாங்கமும் செயல்பட்டு இருக்காங்க. 2 நாடுகளும் பெருமளவில் எந்த ஒரு எதிர்ப்பும் ரஷ்யாவுக்கு இருக்கிற மாதிரி இல்லை. அடுத்து வந்து பண்ண நெதர்லாண்டு, போர்ச்சுகல் இவங்கெல்லாம் நடுவில் இருக்கக்கூடிய விஷயம் தான். இதுல யாரு சம்பந்தமே இல்லாத ஒரு பீஸ் அப்படின்னா பிரான்ஸ். இந்த 8 நாடுகள்ல பிரான்ஸும் ஒரு நாடு. இவங்க கிட்ட கேஸ் வாங்குறத நிறுத்துப்பா ரஷ்யா கிட்ட இருந்தா அப்படின்னா இல்ல 2027 வரைக்கும் ஆகும். அதுவே டைம் கொடுங்க, அப்புறம் யோசிச்சுட்டு சொல்றோம் அப்படிங்கிறது போல இப்போ வரைக்கும் முடிவெடுக்காத ஒரு நாடு அப்படின்னா பிரான்ஸ். ஆனா பேச்சு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே வரைக்கும் பேசுவாங்க. ஆனா ரஷ்யா கிட்ட கேஸை மட்டும் நிப்பாட்டுப்பா அப்படின்னா நிறுத்த மாட்டேறாங்க. ஏங்க அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. யூரோப்பியன் நாடுகளுக்கே இருக்கும் இல்லையா? ஸோ இதனாலதான் மேக்ரான் அவர்கள் உக்ரைனுக்கு வருஷனா வர மாட்டேங்கிறாரா? பேசுறது மட்டும் பேசிட்டு அடுத்த நாள் ரஷ்யாவுக்கு ஃபோன் பண்ணி ஐயா பேசிட்டங்கய்யா, கோச்சுக்காதீங்கயா, ஏதாவது வேணா திட்டிடுங்கயா, நாங்க மைக் கிடைச்சா ஏதாவது பேசிடுவேன், தப்பா எடுத்துக்காதீங்கயா அப்படிங்கிற போல ஏதாவது செய்யறாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா பிரான்ஸ்ல வந்து பண்ணா பயங்கரமான ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. பிளாக் த கண்ட்ரி ப்ரொட்டஸ்ட் நேற்று கூட நம்ம பார்த்துருப்போம். பிரான்ஸ்ல கேஸை மட்டும் ஸ்டாப் பண்ணாங்கன்னா கண்டிப்பா முசோலினி அவர்களுக்கு என்ன நடந்துச்சோ அது திருப்பி ரிப்பீட் ஆனாலும் ஆச்சரியப்படுறது. அந்த அளவுக்கு கொந்தளிப்புல பிரான்ஸ் இருக்காங்க. ஒருவேளை இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பேக் அடிச்சிருவாங்களா பிரான்ஸ் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. என்ன நடக்கும் தெரியல. இந்த நாட்டோ நாடுகள், நாட்டோ கூட்டமைப்பு இருக்குமா அப்படிங்கிறதே கேள்விக்குறியா மாறிட்டு இருக்கு. அதனாலதான் திரும்ப திரும்ப இங்க இருக்கக்கூடிய நாடுகள்லாம் நாட்டோல இருந்தாலுமே இந்த டிஃபென்ஸ் பேக்ல எல்லாம் சைன் பண்ணிக்கிறது சொன்னாங்க இல்லையா? ஆனா இதனாலதான் திருப்பி சைன் பண்ணிக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ யூரோப்பியன் யூனியன் நாடுகள் கேஸை ரஷ்யாகிட்ட இருந்து வாங்குற வரைக்கும், வாங்குறத ஸ்டாப் பண்ணாத வரைக்கும் இவங்களுக்குள்ள ஒற்றுமை வராது, வரவும் போறதில்லை அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.